டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய கவனத்தில் இவங்க கவனம் போச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்களுக்கு செய்ய வேண்டியதை இவங்க கரெக்டாக செஞ்சாங்களா அப்படின்னாலும் அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகமும் இருக்குது. இது இப்படி இருக்கையில் முழுக்க முழுக்க தாவேகா அப்படின்றது ஒரு பக்கம் ஆட்களை தாம் பக்கம் இழுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் திமுகவை டார்கெட் பண்ணி திமுகவையும் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய குடும்பங்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறது, மு.க.ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தி பேசுறது, கேலி கிண்டலாக பேசுறது, இப்படின்னு முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள் பெருமக்கள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளிகளில் அதாவது திமுக தலைவருடைய மருமகன் சபரிசன் இருக்கிறார்ல, இவரை குறித்து அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை, அபாண்டமான விஷயங்களை, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பொதுவெளியில் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி சொல்கிறதுனால முழுக்க முழுக்க திமுகவை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி டார்கெட் பண்ணி கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதாவது தாவேகா ஆட்சியில் எதனா ஒரு விஷயம் பூதாகரமாக கிளம்பும் பொழுது, தாவேகா கட்சிக்கும் தாவேகா ஆட்சிக்கும் எதிராக பல விஷயங்கள் எழும்பும்போது குறிப்பிட்டு திமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த நிலவரங்கள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அவரை நியமித்தது, இன்னொரு பக்கம் விஜய் தரப்புலேருந்து இந்த கேக் வெட்டுந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே பூதாகரமாக கிளம்பும்பொழுது மக்கள் மத்தியில் இது பெரும் கேள்விக்குறியாகும் பொழுது இதை என்ன பண்ணுறாங்க, இதை திசை திருப்புற விவாதத்துக்கு இன்னும் சொல்ல போனால் இது திமுக இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நரேட்டிவை இவங்க செட் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் பூதாகரமாக இப்படி கிளம்பும் போது விஜய்க்கும் விஜய் ஆட்சிக்கும் அமைச்சர்களுக்கும் சில பல நெருக்கடிகள் வருது, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம மேலே இப்படி ஒரு தப்பு வருது, இதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பூதாகரமாக நம்ம என்ன பண்ணிடலாம், பேசிடலாம், சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க செயல்படுறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதன் அடிப்படையில் சபரீசன் அவர்கள் ரொம்ப பொறுத்து பார்த்தாரு. இதுக்கப்புறம் பொறுக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அதிரடி பாதையை அவர் எடுத்திருக்கிறாரு. அதாவது 15 நாளுக்குள்ள இந்த 2 அமைச்சர்களும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவங்க மேலே சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதாவது ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 32 அமைச்சரவைகள் இருக்கு. இந்த பாதி 16 அமைச்சரவைகள் உதயநிதி ஸ்டாலினுடைய கண்ட்ரோலுக்கும் மீதி சபரீசன் கண்ட்ரோலுக்கும் அவங்களுடைய இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இவங்க அவங்களுடைய ஆதிக்கம் இருந்தது. சட்டமன்றத்தில் அமைச்சரவைகள் இவங்களுடைய கண்ட்ரோலாக தான் இருந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படி தான் செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்துக்களை என்ன பண்றாரு, பொதுவெளியில் இப்படி வைக்கிறாரு. இது சபரீசனுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தரப்புல இருந்து எங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்னதான் நீங்க ஒரு அமைச்சர், இதுக்கு முன்னாடி நீங்க பல விஷயங்கள் கட்டுக்கதைகள் சொன்னீங்க, பொய்களை சொன்னீங்க, அதெல்லாம் நம்புறது இருந்தாங்க. ஆனா ஒரு அமைச்சர் இதுக்கப்புறம் ஒரு உண்மைகளை பேசுவோம், நீங்க உண்மையிலே பேச மாட்டீங்களா, பொய்களை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க ஆதவர்ஜுனா மேல முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த மாரத்தான் ஓடும் போது கூட எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி மாரத்தான் ஓடுந்தே இல்லை அப்படின்னு சொல்லி பொய்களை சொன்னார். இந்தியாவின் வரலாற்றிலே இது முதன்முறை அப்படின்னு சொன்னார். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அவர் படிக்க மறந்துட்டாரா, இல்லை அவருக்கு சொல்ல மறந்துட்டாங்களா தெரியல. ஸோ தொடர்ச்சியாக பொய்களை சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி கூட தேர்தல் பிரச்சாரங்களில் முழுக்க அரசாங்க கண்ட்ரோல் சபரீசன் கிட்ட தான் இருக்குது, சபரீசன் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அது பெருசாக எடுத்துக்கப்படலை. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் தாவேக்காவோ ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்கல, ஒரு கட்சியாகவும் திமுக நினைக்கல அப்படின்றது தான் இங்கே பெரிய கருத்தாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஆட்சிக்கு வந்துட்ட பிறகும் அவருடைய நற்பேருக்கு குந்தகம் விளைக்கிற அளவுக்கு அமைச்சரவையில் பாதி இடம் அவருக்கு தான் இருந்தது, அவர் சொல்கிறதா செய்யணும், அவர் சொல்கிற பேர் தான் இருந்தோம், 2 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாரு, மகனுக்கும் மருமகனுக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரித்து கொடுத்துறாரு. இப்படின்னு அவருடைய நற்பெயருக்கு குந்தக விளைவிக்குமா ஆதவர்ஜுனா சில பல கருத்துக்களை சொன்னார். சரி, ஆதவர்ஜுனா தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றம், அதாவது தலைமைச் செயலகம் சபரீசன் கண்ட்ரோல தான் இருந்தது. ஏன்னா பல புரோக்கர்கள் இருந்தாங்க, சபரீசனுடைய அண்டர் கண்ட்ரோல்ல பல புரோக்கர்கள் செயல்பட்டு இருந்தாங்க, பல துறைகள் சபரீசன் கண்ட்ரோல தான் இருந்தது, அவர் நியமிக்கிறதா கமிஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்களும் என்ன பண்றாரு,
பண்றாரு, இங்க சபரீசன் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புரோக்கரும் கிடையாது, பொதுமக்கள் ஈஸியா தலைமை செயலகத்துக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, புரோக்கர்கள்லாம் வருது இல்ல சார், கன்ஃபார்மா வருது இல்ல. ஆனா இங்க பவர் சென்டர்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் வந்து என்ன பண்றீங்க, நிர்ணயிக்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்றது ஒரு பட தயாரிப்பாளருக்கு கொடுத்தது தப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு அமைச்சர். இது அமைச்சருக்கு ஒரு அழகா அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு பெரிய பொறுப்பும் இல்லை அப்படின்றாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பவரான பொறுப்பே கிடையாது அப்படின்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு உயரிய பதவி, பவர்ஃபுல் பதவி அப்படின்றது அவருக்கு தெரியல. அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவின்றது ஒரு அமைச்சருக்கு தெரியல. ஸோ ஏன் சார் இதை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பதவியே கிடையாது, அது ஒரு டம்மி பதவி, அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கருத்து வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சபரீசன் அவர்களுக்கு இங்க தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமார் அவர்களும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதனால ரொம்ப பொறுத்து போன சபரீசன் அவர்கள் உடனே என்ன பண்ணார், பொங்கி எழுந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு எல்லைக்கு தான் உண்டு. சும்மா நீங்கள் வந்து நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆதாரமே இல்லாமல் பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதனால வந்து என் மனசு ரொம்ப நோக்கடிச்சிருக்கு, என் நல்ல பேருக்கு வந்து கெட்ட பேர் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். 15 நாளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மருமகனாக அமைந்துட்ட காரணத்தினாலேயே என்னவோ மு.க. ஸ்டாலினை பின்னாடி இருந்து இயக்குனது சபரீசன் மாதிரியும், அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுக்க நிர்வாகத்தை ஃபுல்லாகவே சபரீசன் செய்த மாதிரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் மேலே ஒரு தவறான கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி போன்றவர்கள் இவங்க பவர் சென்டராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஸோ இதை இப்படி மடைமாற்றுகிற விதமா ஏங்க திமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது அவருக்கு பின்னாடி இருந்து யார் பவர் சென்டரா செயல்பட்டது, சபரீசன் தானே. அப்போ இதை அதை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, இதை மட்டும் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு, ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டு இது மடைமாற்றுகிற விதமாக தான் ஆதவர்ஜுனா தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்கே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தொடர்ச்சியாக தாவேகா மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் ஆட்சி இங்கே செய்யணும் அப்படின்ற ஒரு விவகாரத்தில் அவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாறாக இங்க அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் இங்க கொந்தளிக்கும் போது, அவங்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது இதை மடைமாற்றுகிற விதமா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பிம்பங்களை செயல்படுத்தின்றாங்க. இதனால பொறுத்து போன சபரீசன் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதிரடியா இறங்கி இருக்கிறாரு. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப 15 நாளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இது அமைச்சர்கள் சைட்ல இருந்து எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றத எல்லாமே பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்த தாவேகா இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணிருக்கு, பொய்களை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஒருவேளை சபரீசன் விஷயத்திலும் இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை உண்மையா இருந்தா அதற்கான ஆதாரங்களை இந்த அமைச்சர்கள் 2 பேரும் வெளியிடுறதுக்கு தயாராக இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ திமுக எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தாவேகாவை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் இவங்க பொய் சொல்லாம உண்மைகளை மட்டும் சொல்லுவாங்களா அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ சபரீசன் அவர்கள் ஆதவர்ஜுனா மேலேயும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் மன்னிப்பு கேட்கணும் 15 நாளுக்குள்ள அப்படின்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை பத்தியோட கருத்து நம்ம இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.